ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற 4th யூனிட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4th யூனிட் வந்து என்னென்னா கண்ணியன தகும் அப்படிங்கிறது தான். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மூதுரை. மூதுரையை வந்து எழுதினது வந்து யாருன்னா ஔவையார் தான் வந்து எழுதியிருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மனிதனை வந்து உயர்த்துவது வந்து கல்வி தான். கல்வி தான் வந்து செல்வமாக வந்து மதிக்கத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பாடல் லைன் வந்து என்ன இருக்கும்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 31 பாடல்கள் வந்து இருக்கும். மூதுரை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது தான் மூதுரை. ஔவையார் வந்து வேறு என்னென்ன பாடல்கள்லாம் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இதெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மாசற அப்படின்னா வந்து என்னென்னா குறை இல்லாமல் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங்கு. இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து துன்பம் வெல்லும் கல்வி. இதை எழுதினவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் தான். இவரை வந்து எப்படி வந்து இவரோட சிறப்பு பெயர் வந்து என்னென்னா மக்கள் கவிஞர் அப்படின்றது. பாடல் லைன் வந்து என்னென்னா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் அப்படின்னு வந்து பாடியிருப்பார். இதில் வந்து சொல்லும் பொருளும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், வற்றாமல்னா அழியாமல், பண்பு நெறி மாறாமல் இருக்க வேண்டியது பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து இப்போது நிறைய வந்து கவிஞர்கள் வந்து கவிஞர்களை பற்றி ஒரே ஒரு லைன் வந்து இருக்கும். என்னென்னா, இவர் வந்து என்னென்னா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவதில் வல்லவர் அப்படின்னு இருப்பாங்க. அது வந்து யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பற்றி போற்றி பாடியவர் யாருன்னா, அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். வேறு வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, இரட்டை மொழிப்பட பாடுறது, அதாவது இரட்டை மொழி வந்து பாடுறது வந்து யார்னா, இந்த காளமேக புலவர், அழகிய சொக்கநாத புலவர், அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து துன்பத்துலேயும் வந்து நகைச்சுவையாக வந்து பாடுறதுல யார் வல்லவர்னா, ராமச்சந்திர கவிராயர். அந்த மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னென்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து திரையிசை பாடல்கள் வந்து இன்னொருத்தர் யார் பாடியிருப்பாருன்னா வந்து மருதகாசி அப்படிங்கிறவரும் பாடியிருப்பார். ஆனால் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடினவரும், திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளோட உயர்வை பற்றி பாடினதும் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அந்த 2 லைன்ஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கல்வி கண் திறந்தவர் காமராஜர். இந்த டாப்பிக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, காமராஜரை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும் அப்படின்ற கருத்தை வந்து கூறினது வந்து யாருன்னா காமராஜர் தான். இவர் வந்து 50,000 பள்ளிகளை வந்து கட்டினார். அதாவது புதுசாக கட்டினது 50,000 பள்ளிகளை கட்டியிருப்பார். ஏற்கனவே வந்து மூடியிருந்த பள்ளிகளை வந்து ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தோன்னா 6,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். இவர் திட்டப்படி வந்து 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்துக்குள்ளே ஒரு தொடக்கப்பள்ளியும், 5 மைல் தூரத்தில் வந்து உயர்நிலை பள்ளியும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். காமராஜர் பார்வையிட்ட பாலம் வந்து பரமக்குடி தரைப்பாலம். அங்கே வந்து அடிக்கடி வந்து வெள்ளம் வந்துடுறதுனால வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்து படிக்க முடியாத சிச்சுவேஷன் வந்து இருக்குது அப்படின்றதுனால இவர் வந்து என்னென்னா, இப்போ ஒரு 3 மைலுக்குள்ளே தான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்னா, இந்த பாலம் இருக்கிறத வந்து கணக்கு காமிங்க, நான் வந்து சைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக இவர் அந்த ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, 3 மைல் தூரத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி தான் இருக்கணும்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் வந்து படிக்க முடியாது, இந்த இதுலேருந்து கிராஸ் பண்ணி அங்கே வந்து போக முடியலன்னா பரவாயில்ல, 3 மைல் தூரத்துக்குள்ளே 2 தொடக்கப்பள்ளி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து சேஞ்சஸ் வந்து மக்களுக்காக வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருப்பார். அப்படிலாம் வந்து சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெரியார் வந்து இவரை வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து, கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெரிய கண். ஓகேவா. பெரியாரில் வந்து பெரியன்னு எடுத்துக்கோங்க, கல்வி கண் திறந்தவர் அப்படின்றது வந்து பெரிய கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. கல்வி கண் திறந்தவர் வந்து காமராஜர். இதை வந்து பெரியார் வந்து சொல்லியிருப்பார். வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா, படிக்காத மேதை, கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர், இந்த மாதிரியான பட்டப்பெயர்கள்லாம் வந்து இருக்குது. இவர் வந்து இலவச கட்டாய கல்வி வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஸோ கல்வி கற்க வந்து வர முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்காக வந்து மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், பள்ளி சீரமைப்பு மாநாடுகள்லாம் நிறைய வந்து நடத்தினார். அதுக்கப்புறம் பல கிளை நூலகங்களையும் வந்து உருவாக்குனார்.
கல்வி புரட்சிக்கு வந்து நிறைய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காரு. இவர் காலத்தில் வந்து நிறைய பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்லாம் நிறைய ஓப்பன் பண்ணாங்க. இவரோட இந்த மாதிரி இவரோட சாதனைகள்லாம் பெருமைப்படுத்துகிற விதமாக தமிழக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பேர் சூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1977 வந்து பாரத ரத்னா அவார்டு, விருதுநகர் மற்றும் சென்னையில் இருந்த இவரோட வீட்டை வந்து நாட்டுடைமையாக்கி அதை வந்து நினைவு இல்லங்களாக வந்து மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து மெரினா சிலையை வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்காக ஒரு மணி மண்டபம் அமைச்சிருப்பாங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா 2/10/2000 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து காமராஜர் பேர் வந்து சூட்டியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நூலகத்தை நோக்கி. இது வந்து மாவட்ட நூலகம், அதுக்கப்புறம் கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலகத்திலே வந்து பல வகைகள் வந்து இருக்குது. ஆசியாவிலே வந்து 2வது பெரிய நூலகம் வந்து எதுனா சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். இது வந்து என்னென்னா 8 அடுக்கு வந்து தரைத்தளம் வந்து 8 அடுக்கு. இதோட இதில் வந்து என்னென்னா தரைத்தளத்தில் வந்து 8 அடுக்கு இருக்குது. அது இல்லாமல் வந்து 8 ஏக்கர் பரப்பளவில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ 8 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஆசியாவிலே ஃபஸ்ட்டு பெரிய இதுன்னு சொல்லிட்டேன்னா, ஆசியாவிலே ஃபஸ்ட்டு பெரிய நூலகம் வந்து சைனாவில் இருக்குது. இது வந்து ஆசியாவில் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, இதுவே உலகத்திலே வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய நூலகம் எது அப்படின்னா யூஎஸ்ஏயில் இருக்கிற காங்கிரஸ் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரியது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிறந்த நூலகர்களுக்கான விருதை வந்து அரங்கநாதன் அவர்களோட பேரில் தான் வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுத்துட்டு வராங்க. நூலக விதிகளை வந்து உருவாக்குனவர் யாருன்னா அரங்கநாதன் அவர்கள் தான். இவரை தான் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூல்கள் வந்து பிரெய்லி நூல்கள். இந்த பிரெய்லி நூல்கள் அதுக்கப்புறமா வந்து பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்காக வந்து கேட்கக்கூடிய வந்து ஒளி வடிவ நூல்கள் எல்லாமே. ஒளினா சவுண்டு வடிவ நூல்கள், அதுக்கப்புறம் வந்து குறுந்தகடுகள், இது எல்லாமே வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 20,000க்கும் மேற்பட்ட அந்த சிடி அதாவது குறுந்தகடுகளும், அதுக்கப்புறம் வந்து 50,000க்கு மேற்பட்ட குழந்தை பருவ இதழ்கள் அதாவது குழந்தைகளுக்கான புக்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு தளத்துலேயே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு தளம் வந்து தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் மற்றும் பிரெய்லி நூல்கள். கண்ணு தெரியாதவங்களுக்காக வந்து தரைத்தளத்திலே வந்து வச்சுருக்காங்க சொந்த நூல் படிப்பகம் மற்றும் பிரெய்லி நூல்கள். அடுத்து வந்து முதல் தளத்தில் வந்து என்னென்னா குழந்தை பிரிவு பருவ இதழ்களும் குழந்தைகளுக்கானதும், அதுக்கப்புறம் பருவ இதழ்கள். தரைத்தளத்தை வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா. நம்ம சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் அதை அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தளத்தில் வந்து குழந்தை பிரிவு பருவ இதழ்கள். குழந்தைங்கனால ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படிங்கிறனால அப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2ஆம் பிரிவில் வந்து தமிழ். நம்மளுக்கு எப்போயுமே தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். குழந்தைங்களால் மேலே ஏற முடியாதுன்றதுக்காக அது ஃபஸ்ட்டு தளத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த தளத்தில் வந்து தமிழை வந்து வச்சுட்டாங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3ஆம் தளம் அப்படின்னு வரும்போது எஸ்பிபி அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. நான் சொல்கிறேன் அது என்னென்னா எஸ்பிபி. ஓகேவா. எஸ்ஸுங்கிறது வந்து என்னன்னா இது என்ன தளம்? 3ஆம் தளமா? கணினி அறிவியல். ஓகேவா. கணினி அறிவியல் அப்படிங்கும்போது சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதனால் வந்து சயின்ஸுக்கு வந்து எஸ் அப்படி இல்லைன்னா சிபிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல், அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் தத்துவத்துக்கு வந்து என்னது ஃபிசியாலஜின்னு சொல்லுவோமா, சைக்காலஜி. தத்துவம்னா வந்து சைக்காலஜியா அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து என்னது சிபிபி. இது வந்து என்ன தளம்? 3ஆம் தளம். 3 லெட்டர்ஸ் வருதா? 3ஆம் தளத்தில் 3 லெட்டர்ஸ் வரும் சிபிபி. நெக்ஸ்ட்டு 4th தளம். 4ஆம் தளத்தில் வந்து எக்கனாமிக்ஸ், சட்டம், வணிகவியல், கல்வி இது இருக்குதா? அப்போது வந்து இதுக்கு வந்து எப்படின்னா இஎல்இசி. ஓகேவா. இப்போ இது வந்து 4ஆம் தளங்கிறனால 4 லெட்டர்ஸ் வருது. இஎல்இசி. இஎல்னால் வந்து என்னென்னா எக்கனாமிக்ஸு. ஒரு நிமிஷம். இஎல்இசி இப்படி வருவோம். இது வந்து காமர்ஸு, வணிகவியல். ஈனா எஜுகேஷன்,
இது வந்து எக்கனாமிக்ஸ், எல்லுனா வந்து லா சட்டம். ஓகேவா? அப்போது எக்கனாமிக்ஸ், சட்டவியல், எஜுகேஷன், அதுக்கப்புறம் என்னது காமர்ஸு வணிகவியல், இது எல்லாமே இருக்கிறது வந்து என்ன தளம்? 4th தளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஎல்இசி. நெக்ஸ்ட்டு 5th தளம். 5th தளத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் குரூப் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வந்து படிக்கணும்? மேக்ஸு, சயின்ஸு, இது ரெண்டும் வந்து படிக்கணும். இன்னொரு குரூப் இப்போ 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 குரூப் இருக்குமா? அது வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும்னு. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மேக்ஸும் சயின்ஸும் படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கல் படிக்கணும்னா மெடிசன் வந்து படிக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் தான் வந்து குரூப்பு. அப்போ மேக்ஸு, சயின்ஸு, மெடிசன், இது வந்து 5th தளம். நெக்ஸ்ட்டு 6th தளம். 5th தளம்னா இன்ஜினியரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்கிறது இது வந்து 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கணும்? படித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன போவோம்? இன்ஜினியரிங் வந்து போயிட்டோம். ஓகேவா? இன்ஜினியரிங், வேளாண்மை, அப்படி இல்லைன்னா வந்து திரைப்படத்துறை. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே அப்போ நம்ம வேளாண்மை, திரைப்படம் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th வந்து இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து நிறைய வந்து டூர்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்த ஊருக்கெலாம் வந்து டூர் வந்து போவோம். ஓகேவா? அங்கே வந்து புக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அந்த மாதிரி சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th 7வது தளம் வந்து டூர் போகிறோம். அங்கே ஹிஸ்ட்ரியில் நம்ம என்னென்ன ஊர்லாம் வந்து படிச்சிருப்போம் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஊருக்கெலாம் வந்து டூருக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது புக்ஸ் யூஸ் பண்ணணும். டூருக்குலாம் புக்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. அதனால் வந்து அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், இந்த நூலகம்னு வருதா அது வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1869 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th தளத்தில் வந்து அலுவலக பிரிவு வந்து இருக்கும். மொத்தம் 8 தளம் இருக்குது. அந்த 8 தளத்துக்கான இதையும் வந்து பிரிவுகள் என்னென்னன்றதையும் வந்து பார்த்துட்டோம். இது வந்து கண்டிப்பாக வந்து பொறுத்துகையில் வந்து கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இணை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6 இருக்குது. இணை எழுத்துக்கள் வந்து எப்படி வந்து செப்பரேட் பண்ணுவாங்கன்னா வல்லினத்துக்கு வந்து மெல்லினம் தான் வந்து இணை எழுத்துக்களாக இருக்கும். இப்போ கசட தபர அப்படின்னு வருதுன்னா காக்கு வந்து மெல்லினமான ஞா அப்படிங்கிறது தான் வந்து இணை எழுத்தாக வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து இதுதான் இணை எழுத்து. அந்த மாதிரி ஒன்று வந்து ஒன்று தான் வந்து இணை எழுத்தாக வரும். இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா ஆ அப்படின்னா ஆன்னு வந்து வரும். ஈனா வந்து ஈன்னு இருக்கும். அதே மாதிரி குறிலும் நெடிலும் வந்து இணை எழுத்துக்களாக இருக்கும். ஆனால் 2 இதுக்கு வந்து இணை எழுத்து வந்து இருக்காது. ஐக்கு வந்து என்னது? ஐ ஈன்னு வருதா? அப்போ ஐக்கு வந்து ஈ தான் வந்து இணை எழுத்து. அதே மாதிரி அவ்வுன்னு இருக்குது அப்படின்னா அவ் ஊ அப்படின்னு இருக்கா? ஸோ அவ்வுக்கு வந்து ஊ தான் வந்து இணை எழுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அக்குக்கு வந்து இணை எழுத்து வந்து எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார். இது வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பழமொழி நானூறுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அது எழுதினவர் வந்து யாருன்னா மூன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து புக்கில் வந்து இருக்கும். நான் இதில் வந்து எழுதலை. என்னென்ன டேட்டுன்னு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்ச் 20. ஓகேவா? இது என்ன டேட்டுன்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். February 28. ஓகேவா? இது ஒன்றையும் சொல்லிடுறேன். உலக சிட்டுக்குருவி தினம் February 28 என்னன்னு வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து என்னென்னா ஜூலை 15 இது வந்து காமராஜரோட பர்த்டே. இது என்ன தினமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த தினம் வந்து செப்டம்பர் 5. இது என்ன தினமாக செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அக்டோபர் 15 வந்து அப்துல் கலாமோட பர்த்டே. அதுக்கப்புறமா வந்து ஜனவரி 12 வந்து விவேகானந்தர் அவர்களோட பர்த்டே. அதுக்கப்புறம் நவம்பர் 14. ஓகேவா? இது இல்லாமல் என்னுடைய 2 டேட் என்ன சொல்லியிருந்தேன்? February 28, அதுக்கப்புறம் மார்ச் வந்து 20. இப்போ இது எல்லாமே வந்து என்னென்ன தினம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜூலை 15 காமராஜர் பர்த்டே, செப்டம்பர் 5 வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பர்த்டே, அதுக்கப்புறம் அக்டோபர் 15 வந்து அப்துல் கலாம் பர்த்டே, அதுக்கப்புறம் ஜனவரி 12 வந்து விவேகானந்தரோட பிறந்த தினம், நவம்பர் 14 வந்து நேரு அவர்களோட பிறந்த தினம், February 28 என்னன்னு சொல்லுங்கள். மார்ச் 20 மட்டும் நான் சொல்லிட்டேன். உலக சிட்டுக்குருவி தினம். இதே மாதிரி வந்து ஒரு தினம் தான் வந்து இந்த தினம். இந்த தினமெல்லாம் வந்து என்னன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே.
இப்போ வந்து இதுக்கான கன்டென்ட் வந்து என்னன்னா, ஒரு டெலகிராம் குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.